السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال في القرآن المجيد: بل عجب أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بأمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதற்காக இறைவன் விரும்புகின்ற இடமான இறையிடத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழட்டுமாகும். கணிதற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு படைத்தவனை பற்றி, படைத்தவனுடைய வல்லமையை பற்றி, படைத்தவன் மனிதர்களுக்கு விதித்த கடமைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் அழைத்து நினைவூட்டுகின்றார். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனத்தில்: யா அய்யுஹன் நாஸ் அஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களே, மனித சமுதாயமே, உங்களையும் சரி உங்களுக்கு முன் சென்ற மனித சமூகம் சென்றிருக்கிறது,
அனைவர்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மனித சமூகத்தையே இறைவன் தான் படைத்திருக்கிறான். முன் சென்ற சமூகத்தை படைத்த இறைவன் தான் இன்று வாழ்கின்ற பின்னால் வரக்கூடிய சமூகத்தையும் இறைவன் படைத்திருக்கிறான். எனவே படைத்த அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இதன் மூலயமாக நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்தவராக, படைத்தவனுடைய பயம் வர வேண்டும் என்றால் அதற்கான முதல் விஷயம் படைத்தவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும். இதுதான் மனிதர்களுக்கு இறை அச்சத்தை, இறை பயத்தை, என்றும் இறைவனுக்கு பயப்பட வேண்டும் என்கின்ற உணர்வுகளும் ஏற்படுத்தும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் மனித சமூகத்திற்கு அவன் வழங்கிய அருளை நினைவூட்டுகின்றான். மனிதர்களுடைய உள்ளத்தில் படைத்தவனுடைய பயம் வர வேண்டும் என்றால் படைத்தவன் செய்த அந்த அருளை நினைத்து பார்க்க வேண்டும். நம்மை படைத்த இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு அருள் வளத்தை திறந்து விட்டிருக்கிறான், எப்படிப்பட்ட நியமத்துக்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் அடிபணிய வேண்டாமா? அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டாமா? நம்முடைய இபாதத்தை அவனுக்கு மட்டும் செய்ய வேண்டாமா என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு அடுக்கடுக்காக அவன் செய்த பல நினைவுகளை, நியமத்துக்களை நினைவூட்டுகின்றார். குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் சுதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகுன். ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து, மனித சமூகமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தை படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ் ஒருவன் தான் உலகத்தினுடைய எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான். வணக்கத்திற்குரியவன் அவன் ஒருவன் தான். அவனை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள்? படைத்தவனை வணங்குவதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மீதும் இறைவன் விதியாக ஆக்கியிருக்கின்றான். எனவே இந்த உலகத்தில் இறைவனுடைய அருளை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் படைத்த அல்லாஹ்வினுடைய அருளை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற எல்லா நியமத்துக்களுக்கும் சொந்தக்காரர் அல்லாஹ் மட்டும்தான். எனவே அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளை அனுபவிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு இபாதத்தை செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்துவிட்டு, இந்த படைத்த மனிதர்கள் எதற்காக நான் இவர்களை படைத்திருக்கின்றேன், ஏன் இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு நினைவூட்டுகின்றான். சூரத்துல் ஸாரியாத் 51வது சூராவினுடைய 56வது வசனத்திலே தெளிவாக சொல்கிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் இறைவன் உண்டாக்கி இருப்பது படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இறைவன் கூறுகிறான், மா உரீது மின்ஹும் ரிஸ்க், உங்களிடமிருந்து எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. உமா உரீது ஐ யுத்இமூன், நீங்கள் அவனுக்கு உணவளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ் இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாகு துல் குவத்தில் மஜீத், அவன்தான் உங்களுக்கு பலமிக்க உணவளிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி இந்த மக்களுக்கு உணர்த்துகிறான். இறைவன் தான் உங்களுக்கு உணவளிக்க கூடியவன், உன்னை பாதுகாக்கக்கூடியவன், உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன், உங்களை எல்லா விஷயங்களையும் இறைவன் தான் வழங்கியிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அவனை திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட இறைவன் தான் இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மார்க்கத்தை வழங்கிய இறைவன் நம்மின் மீது கடமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமைகளை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவரும் இல்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவன் அல்லாஹ்வுடைய அடியார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்ற கலிமாவை சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு அடியான் ஈமான் கொள்வதற்கு, இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு அவன் முதலாவது சொல்லப்படுகிற கடமை. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா வ இகாமிஸ் ஸலாத், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வ ஈதாயிஸ் ஸகாத், ஜகாத் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட, செல்வந்தர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வல் ஹஜ், ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது.
கடமையாக ஆக்கப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதையும் இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கின்றார். இறை நம்பிக்கையாளர்கள் ஈமான் கொண்ட பிறகு மனிதர்கள் மீது, ஈமானியர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியது தொழுகை. தொழுகைக்கு பிறகு இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் கண்டிப்பாக ஈமான் கொண்டவர்கள் நோன்பு நோட்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அவருடைய குர்ஆனின் மூலமாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் மிக முக்கிய வாய்ந்தவைகளை அல்லாஹ் தஆலா இங்கே நினைவூட்டுகின்றார். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறதே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறைவன் அருள இருக்கின்றான். எனவே அந்த ரமலான், அந்த வேதம் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் வெற்றி பெறக்கூடிய பாதையை எடுத்துரைக்கிறது. மனிதர்கள் இம்மை மறுமையை வெற்றியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான அழகிய பாதையை அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கின்றான். எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய் என்கின்ற எல்லா விஷயத்தையும் இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு விளக்கமாக பிரித்து அறிவிக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த புனித மிகுந்த மாதத்தை நீங்கள் அடைகின்ற பொழுது நீங்கள் அந்த மாதத்தில் கண்டிப்பாக நோன்பை நோட்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றார். நோன்பு இறைவனால் நமக்கு மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் யாருக்கு வழங்கியிருக்கிறானோ எல்லோரோடும் அடைய முடியாது. அல்லாஹ் யாரை, ஏனென்றால் நாம் கண் முன்னால் பார்க்கிறோம், நம்மளோடு இருந்தவர்கள், நம்மை விட்டு நேற்று வரை இருந்தவர்கள் இன்று சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எல்லாம் இறைவனுடைய நாட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை இறைவன் தான் வழங்கியிருக்கிறார். அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்து விட்டால் நம்மை மீது நோன்பு நோட்பது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரப்புல் ஆலமீன் ஈமானியர்களுக்கு இறை கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நோன்பை நமக்கு நினைவூட்டுகின்றான். அந்த நோன்பு நோக்கின்ற பொழுது கூட அல்லாஹ் தஆலா சில சலுகைகளையும் கொடுக்கின்றான். அந்த நேரத்தில் நீங்கள் பிரயாணத்திலோ முசாஃபிராக இருந்தால் அந்த நாட்களை விட்டுவிட்டு மற்றொரு நாட்களில் நோக்க வேண்டும். ஏனென்றால் யுரீதுல்லாஹு பிக்குமுல் இஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது மென்மையை நாடுகிறான், இலகுவை நாடுகிறான். அவன் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் அடியார்களை ஒரு காலமும் கஷ்டப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு எளிமையை விரும்புகின்றான். அவன் இபாதத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் இபாதத்தை நோக்கி, இறை கடமைகளை நோக்கி, இறை கட்டளைகளை நோக்கி இந்த நோன்பை இறைவன் விதித்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு ஏன் மனிதர்கள் மீது, ஈமான் கொண்டவர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டது? இது புதியதல்ல. முன் சென்ற சமூகத்தில், கடந்துவிட்ட சமூகத்தின் மீது அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை விதித்திருக்கிறான். பல மக்கள் நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 183வது வசனம், 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் தஆலா உங்கள் மீது நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நோன்பு முன் சென்ற சமூகத்தின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவராக, இறையச்சம் உடையவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, மனதில் இறை பயம் என்றென்றும் நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நோன்பு நோட்டிருக்கும் போது மட்டும் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு அல்ல இந்த தக்வா, இந்த நோன்பு. இந்த நோன்பின் மூலமாக வாழ்க்கை முழுவதும்
நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக தக்வாதாரிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் ஒரு அடியான் பாவத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும், அல்லாஹ் சொன்ன காரியங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் வலியுறுத்திய கடமைகளை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ் எந்த தீமையை எச்சரித்தானோ அந்த பாவத்திலிருந்து நம்மை விலகிக் கொள்ள வேண்டும், சமூக மக்களுக்கு பார்வையில் பட்டாலும் பாவத்தில் இருந்து விலக வேண்டும், அதே போன்று தனிமையில் இருந்தாலும் நாம் பாவத்தை விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவ்வாறு இந்த நோன்பை நீங்கள் நோக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் உணவு இருக்கிறது, உங்களோடு உங்களுடைய மனைவி இருக்கிறார்கள், நோன்பு நோற்ற அந்த நேரத்தில் அந்த உணவையும் நீரையும் குடிக்காமல் தங்களுடைய ஈமானை தக்வாவின் மூலமாக பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். அதே போன்றுதான் நோன்பிற்கு பிறகு உங்களுடைய நிலை, உங்களுடைய உள்ளத்தில் பாவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த தக்வா என்கின்ற இறையச்சம் என்றென்றும் உங்களுடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளி தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையும் பார்க்க மாட்டான், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை மட்டும்தான் பார்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த உள்ளத்தில் நாம் அல்லாஹ்வுடைய பயத்தை நிரப்பிக் கொள்வதற்காக, பயிற்சி பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நோன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு நோற்பதின் மூலமாக நாம் இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக, இறைவனை பயப்படக்கூடிய மக்களாக, இறைவேதத்தினுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக, இறுதி தூதருடைய செய்தியை நபிமொழிகளை அறிந்த பிறகு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பின் மூலமாக நமக்கு பயிற்சி அளிக்கின்றான். எனவேதான் இன்னும் அல்லாஹ் தஆலா மனிதன் வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு இந்த தக்வாவினுடைய அவசியம் என்பதை அடுத்த வசனத்தில் சூரத்துன் நூர் 24வது சூராவினுடைய 52வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யத்தகி ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன். எவர்கள் யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி நடக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று பின்பற்றுகிறார்களோ, இன்னும் வ யக்ஷல்லாஹ் அல்லாஹ்வுடைய பயம் அவர்கள்ட்ட இருக்கு, அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி பயணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை ஏதோ ரமலானுடைய மாதம் வந்தால் மட்டும் ஓத வேண்டும் என்ற ஒரு மாயை இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டு விட்டது. குர்ஆன் அன்றாடம் வீடுகளில் ஓதப்பட வேண்டும், அன்றாடம் நம்முடைய நாவலில் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். நீங்கள் பாவத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும், பாவ செயலில் ஈடுபட்டு விடக்கூடாது. சமுதாயம் பார்க்கிறதே என்று அந்த நேரத்தில் பத்திரமாக இருந்து விட்டு தனிமையில் ஆகும் பொழுது எப்படியும் செய்து விடலாம் என்ற ஒரு நிலைமை செய்கிறது. இது பேர் தக்வா கிடையாது. எல்லா நேரங்களிலும் மனிதருடைய பார்வையாக இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், எப்பொழுதும் இறை பயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். எனவே அப்படிப்பட்ட அந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்றால் இறுதி தூதரால் போதிக்கப்பட்ட அந்த இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்வார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு சகோதரர் இன்னொருவருக்கு சகோதரர் ஆகுவார்கள். அத்தக்வா ஹாகுனா வ யுஷீரு இலா சத்ரி ثلاث مرات அபிஹஸ்பி இம்ரிஇன் அன் யஹ்சில அகாஹு அன் யஹ்கிரஹுல் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தக்வா என்பது வெறுமனே விளையாட்டு கிடையாது. தக்வா இங்கே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு முன்னால் நினைவூட்டுகிறார்கள், இறை அச்சம், இறை பயம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த உள்ளத்திலே இருக்குது என்று சொல்லி தன் கையை உள்ளத்திலே வைத்து நெஞ்சிலே வைத்து காட்டினார்கள் 3 முறை. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதரை நாம் இழிவாக நினைக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கெட்ட செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு அடியாரும் தன் சகோதரரை இழிவாக கேவலமாக கருதி விடக்கூடாது. இதுவும் இறையச்சத்தில் உள்ள ஒரு பங்களிப்பு என்பதை உணர்த்தி காட்டுகிறார்கள். எப்படி மனிதன் இபாதத்தை நோக்கி செல்வது
என்பது இரையச்சமோ அதுபோன்று ஒரு மனிதனுடைய உரிமையை, அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய இரத்தத்தை பாதுகாப்பதும் ஒவ்வொரு அடியார்கள் மீதும் தக்வாவினுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தினுடைய அவசியத்தை, இந்த நோன்பு உங்களுடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். எனவேதான் இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வாறு உணர்த்தி காட்டுகிறான். நோன்பு உங்களை பயிற்சி அளிக்கக்கூடிய, உலகத்தில் எல்லோரும் பல காரணங்கள் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய காரணம் என்ன? ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டது? நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பயம் நிறைந்தவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளமாக உங்களுடைய உள்ளத்தை மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இறையச்சம் உடையவர்களுக்கு தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஇத்தல் லில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டார்களோ, இறை கடமைகளை முறையாக நிலைநாட்டினார்களோ, இறுதி தூதருடைய வழிபோதனைகளை வாழ்க்கையிலே பின்பற்றினார்களோ, இப்படிப்பட்ட முத்தகீன்களுக்காக தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பை அடைந்திருக்க நாம் அந்த அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவாக்கியவுடன் அந்த நோன்பினுடைய சில நன்மைகளை நாம் நன்றாக பலன்களை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் சாம ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. எவர் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பு ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து நோக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூறுகிறார்கள். இப்படி நோன்பு நோற்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மனிதன் வைக்கின்ற ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான். ஹதீஸ் குதீஸிலே அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குறிப்பாக இந்த நோன்பு இருக்கிறது இல்ல சியாம் அன அஜ்ஸி பிஹி. ஏனென்றால் இந்த நோன்பினுடைய கூலியை பிரத்யேகமாக நானே கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்காக வேண்டிதான் குடிக்காமல் இருக்கிறான். குடிநீர் முன்னால் இருக்கிறது. இந்த நோன்பு நோட்டு நேரத்தை எனக்காக வேண்டி அவன் பயந்து காலையிலிருந்து மாலை வரை இஃப்தார் வரை குடிக்காமல் இருக்கிறான். எனக்காக விட்டுவிட்டான், அதற்காக அவனுக்கு நான் பிரத்யேகமாக குடிக்கிறேன். தன்னோடு தன் மனைவி நெருக்கமாக இருக்கிறான், ஆனால் அந்த மனைவியோடு நெருக்காமல் தொடாமல் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் எனக்காக வேண்டி செய்கிறான். எனவே அவனுக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பினுடைய உயர்வும் அந்த நோன்பு தரக்கூடிய பலனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகின்றார்கள். மேலும் இந்த நோன்பு மிகப்பெரிய அஸ்ஸியாமு ஜின்னா, இந்த நோன்பு இருக்கிறதே நம்மளை ஒரு கேடையும் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த நோன்பை நோக்கும் போது பலா யர்ஃபுஸ் வலா யஸ்கர், நீங்க கெட்ட பேச்சுக்களை பேசாதீர்கள், வீண் பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள், சண்டை போடாதீர்கள். ஃபைன் சாபவு அஹதுன், யாராவது நோன்பு வைத்திருக்கும் பொழுது உங்களிடத்தில் சண்டைக்கு வந்தால் சொல்லுங்கள், பக்குல் இன்னி சாயிம், நான் நோன்பாளி, இறைவனுக்கு பயப்படக்கூடியவனாக அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்று நடக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று பகிரங்கமாக கூறுங்கள் என்ற ஒரு மொழியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார். ஏனென்றால் இந்த நோன்பு நம்மளை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். எனவேதான் இந்த நோன்பினுடைய இன்னும் தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் அன் யதஅ தஆமு வ ஷராபு. எவர் ஒரு நோன்பு நோட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நேரத்தில் பொய்யை விடுவதையும் பொய் பேசுவதையும் பொய்யின் அடிப்படையில் செயல்படுவதையும் விடவில்லையோ, அதனால் அவன் பசித்திருப்பதினாலோ அவன் தாகித்திருப்பதினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நம்ம நோன்பு நோட்டிருந்தா நம்மகிட்ட பொய் பேசக்கூடாது என்ற தக்வா ஏற்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் இந்த இறைவனால் தடுக்கப்பட்ட, இறுதி தூதரால் தடை செய்யப்பட்ட பொய் பேசுகின்ற பேச்சு இருக்கிறத, இது காலத்திற்கும் தடை நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு தான் இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா பயிற்சி அளிக்கின்றார். தீமை உன்னிடத்தில் ஏதோ ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, உலகம் ஆளுகின்ற வரை ஈமான் கொண்டவர்கள் அந்த பொய்யை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஃபுசூக், இந்த பேச்சு இருக்கிறது மிகப்பெரிய பாவம், எஹ்தி இலன்னா, அது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக. உண்மையில் காலம் நம்மளை பல ஆண்டு காலங்கள் நோன்பை கடந்து கொண்டிருக்கிறோம், பல ரமலான்களை கடந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் எதிர்பார்க்க அந்த இறையச்சம் இந்த பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்தினுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறதா என்று நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானியர்கள் இறையச்சம் நிறைந்திருந்தால் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ், உலகம் முழுவதும் இறைநிலத்தை நோக்கி அந்த பயண தொழுகையிலே அந்த தொழுகையை விட மாட்டார்கள்.
இறையச்சத்தினுடைய முதல் அடையாளம். வேற எங்கேயும் நம்ம போக வேண்டாம். அல்லாஹ் தஆலா நம்மை மீது கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை இருக்கிறது, இந்த நோன்பு நம்மை தொழுகையின்பால் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் விரும்புகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோன்பு இறை கடமைகளை செய்வதன் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு இறையச்சம், ஒரு பொருள் ஒரு பேரித்தம் பழம் கீழே கிடைக்கிறது, அதை எடுத்து சாப்பிட அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சினார்கள். அவர்களுக்கு தடுக்கப்பட்ட இது தர்மத்தினுடைய பொருளாக இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சினார்கள். பேர குழந்தை ஒரு பேரித்தம் இடத்தை எடுத்து நாவி போடுவதற்கு அம்மா அலித்த அண்ணா நக்குல் சதகா, அந்த குழந்தையுடைய காய் வாயிலை விரலை விட்டு வெளியாக்கி நமக்கு இது தடுக்கப்பட்ட விஷயம் என்று போதனையை போதித்து இறையச்சத்தினுடைய மனப்பக்குவத்தை அங்கே பிள்ளைகளுக்கு கூட உணர்த்தி காட்டினார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு இந்த நோன்பை பயணிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த நோன்பை கண்டிப்பாக ஒவ்வொரு அடியார்களும் பேண வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இறைவன் நோன்பை கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் நம்முடைய வாழ்வில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இங்கே செய்யக்கூடிய நசீபை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இறை கடமைகளை இறை கட்டளைகளை இறைவன் விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். இறைவன் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை பரிபூர்ணமான முறையில் நோக்கக்கூடியவர்களாகவும் தக்வாவை பேணக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை பாக்கியம் புரிவானாக. ஆமீன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நமக்கு இறையச்சத்தினுடைய அவசியத்தை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்மா தினத்தை ஒரு திருநாள் தினமாக நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ஜும்மா தினத்தை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா ஜும்மா என்ற இறக்கியிருக்கிறான். அதில் அழைப்பு கொடுக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லியௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பைஅ ذلكم خير لكم إن كنتم تعلمون. இறை நம்பிக்கையாளர்களே, ஜும்மா தினத்தில் அழைக்கப்பட்டு விட்டாலும் நீங்கள் உடனடியாக விரைந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தை நோக்கி வர வேண்டும். எந்த வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கி கொடுத்தானோ அந்த வியாபாரத்தை வாங்க சொல்லப்பட்ட பிறகு செய்யக்கூடாதை விட்டுடுங்க. ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை விடு, அதுல உனக்கு பரக்கத்து கிடையாது, விட்டுட்டு இங்க வா, உனக்கு பரக்கத்து இருக்குது, ரஹ்மத் இருக்கு, அருள் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இறைவன் நம்மை படைத்தவர் தாயுடைய வயிற்றில் வைத்து பாதுகாத்து கருவறையில் இருந்து வெளியாக்கினானே அவர் சொல்கிறார், விட்டுட்டு ஜும்மா தினம் உனக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து வாருங்கள் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயம் என்று அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். அது மட்டுமல்ல, இந்த ஜும்மா தினத்திற்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நன்மைகளை விலகி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பயந்து அஞ்சி இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தக்வாவை எதிர்பார்க்கிறானோ அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிய புரிவானாக. ஆமீன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.